ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் BI சீரிஸ்ல இந்த வீடியோவில் ஸ்ப்ளிட் காலம் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், காலத்தில் உள்ள டேட்டாவை எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வைஸ் இருந்தாலும் சரி, கேரக்டர் வைஸ் இருந்தாலும் சரி, அதை எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த டேட்டா பேஸில் நான் அந்த வேலை பார்க்கணுமோ அந்த டேட்டா பேஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேபிள் வியூவில் அதை காட்டுறேன். சர்வைஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸில் உள்ள இந்த மெயில் ஐடியை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஹோமில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் சர்வீஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸில் தான் நான் டேட்டாவை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் சர்வீஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு எப்போதுமே ஆக்சுவல் டேட்டாவை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் நம்ம பேக் அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ நான் இமெயில் அப்படிங்கிற காலத்தை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் அப்படிங்கிற காலத்தில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட், அதாவது 4வது ஆப்ஷனாக டூப்ளிகேட் காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இமெயில் அப்படிங்கிற காலத்தையே இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் உள்ள இந்த டெஸ்ட் மெயில் அப்படிங்கிறது எனக்கு ஒரு காலமாகவும் @gmail.com அப்படிங்கிறது எனக்கு ஒரு காலமாகவும் வேணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஸ்ப்ளிட் காலம், அதாவது ஸ்ப்ளிட் காலம் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே பை டெலிமினேட்டர் ஆஃப் கேரக்டர், பை பொசிஷன் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிற இந்த 2 ஆப்ஷனை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு பக்கத்தில் உள்ள டெஸ்ட் மெயில் அப்படிங்கிறது எனக்கு ஒரு காலமாகவும் @gmail.com அப்படிங்கிறது எனக்கு ஒரு காலமாகவும் வேணும். ஸோ நான் ஸ்ப்ளிட்டில் பை டெலிமினேட்டர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் BI நம்மளோட டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அது ரெகனைஸ் பண்ணியிருக்குது. ஸோ எனக்கு ஸ்பேஸ் வேணாம், கஸ்டம் தான் வேணும். அதனால் நான் கஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கஸ்டம் கொடுத்து அதில் @ நான் இங்கே இது பண்ணிக்கிறேன். ஏன்னா @க்கு அந்த சைடு உள்ளது தான் எனக்கு ஒரு காலமாகவும் இந்த சைடு உள்ளது ஒரு காலமாகவும் எனக்கு வேணும். அதனால் @ கொடுத்துக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் டெலிமினேட்டர், ரைட் மோஸ்ட் டெலிமினேட்டர், ஈச் அக்யூரன்ஸ் ஆஃப் த டெலிமினேட்டர், அதாவது லெஃப்டில் உள்ளதா இல்லை ரைட்டில் உள்ளதா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குது. நம்மளுக்கு இதில் ஈச், அதாவது ஒன்றுக்கும் நம்மளுக்கு டெலிமினேட்டர் பண்ணணும். ஸோ அதுக்காக கிளிக் ஆன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மெயில் அப்படிங்கிறது ஒரு காலமாகவும் gmail.com அப்படிங்கிறது ஒரு காலமாகவும் நம்மளுக்கு செப்பரேட் ஆகி வந்துருச்சு. அடுத்து இந்த டெஸ்ட்டும் இந்த மெயிலும் தனித்தனியாக எனக்கு வேணும். ஸோ அதுக்கு ஸ்ப்ளிட் காலம் பை டெலிமினேட்டர், இதில் ஸ்பேஸ், அதாவது எனக்கு இந்த ஸ்பேஸ் வச்சு தான் எனக்கு இந்த வாட்டி இதாகணும். ஸோ நான் கிளிக் ஆன் ஓகே கொடுத்துக்கிறேன். ஈச் அக்யூரன்ஸ் ஆஃப் த டெலிமினேட்டர் கொடுத்துக்கிறேன். கிளிக் ஆன் ஓகே. ஸோ டெஸ்ட் தனியாகவும் மெயில் தனியாகவும் நம்மளுக்கு தனித்தனி காலமாக இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. தென் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜிமெயில் தனியாகவும் .com தனியாகவும் எனக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் ஜிமெயில் காலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் காலமில் பை டெலிமினேட்டர் பை அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதில் அதுவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டை டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கிச்சு. ஸோ கிளிக் ஆன் ஓகே தான். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மெயில் gmail.com அப்படிங்கிறது .com மட்டும் தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் பண்ண இந்த 4 ஸ்டெப்பையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் இடத்துல இருக்க அதே ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்ப்ளிட் காலம் பை டெலிமினேட்டரில் ஸ்பேஸு பதிலாக கஸ்டம் கொடுத்துக்கிறேன். அதுலேயும் @ கொடுத்துக்கிறேன். இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷனில் எத்தனை காலமாக பிரியணும், ஆக்சுவலாக நம்மளுக்கு அதாவது க்கு முன்னாடி உள்ளது ஒரு காலமும் க்கு பின்னாடி உள்ளது ஒரு காலமும் 2 காலமாக நம்மளுக்கு பிரியுது. ஸோ அதனால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஸ்ப்ளிட் டு 2ன்னு போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு எனக்கு அந்த க்கு பின்னாடி உள்ளது வேணாம். ஸோ அதனால் நான் நம்பர் ஆஃப் காலம் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் ஆன் ஓகே.
பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலமாக தான் இங்கே நம்மளுக்கு இருக்கு. டெஸ்ட் மெயில் அப்படிங்கிறது ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இருக்குது. அட்ரேட்டுக்கு அங்கிட்டு அட்ரேட்டும் ப்ளஸ் அதுக்கு அங்கிட்டு உள்ள எதுவுமே நம்மளுக்கு இங்கே இல்லை. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்த அட்வான்ஸ் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் காலம் பை நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு. ஸோ இதில் எத்தனை நம்பர் கேரக்டர் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்றத அதை ஃபர்ஸ்ட் இந்த 4 கேரக்டர் டெஸ்ட் அப்படிங்கிற 4 கேரக்டர் ரிமூவ் ஆகணுமா, இல்லை கடைசியில் இந்த மெயில் அப்படிங்கிற 4 கேரக்டர் ரிமூவ் ஆகணும். நான் அதை 4ன்னு கொடுத்துக்கிறேன். 4ன்னு கொடுத்துக்கிட்டு ஒன்ஸ் அஸ் ஃபேர் ரைட் அஸ் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட் சைட்லேருந்து எனக்கு 4 கேரக்டர் ரிமூவ் ஆகணும். ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். கிளிக் ஆன் ஓகே. பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தனியாகவும் மெயில் தனியாகவும் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம கேரக்டர் நம்பர் படி நம்ம ரிமூவ் பண்ணுறது. இது எனக்கு வேணும், நான் அதனால் திருப்பி 2ஐயும் ஒன்று சேர்த்துக்கிறேன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் காலமில் பை பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பொசிஷன் படி ஃபர்ஸ்ட் உள்ள 2 கேரக்டர், அதாவது எனக்கு இந்த டெஸ்ட்டில் டிஇ மட்டும் எனக்கு வேண்டாம்னா நான் 2 கேரக்டர் கொடுத்தேன்னா எனக்கு 2 ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட்டுங்கிறதுல டிஇ எல்லாம் போயிட்டு மிச்சம் உள்ள stmail.com அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஷோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஸ்பிளிட் காலம் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்பிளிட் காலமை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.